ஒரு பக்கம் விஜயநகரமே இளவரசி இறந்துட்டான் அழணும், ஆனா இன்னொரு பக்கம் அவ மரணத்தால எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை நான் சிறப்பா வாழணும். சந்திரகாந்தா, நீயா? என்ன சந்திரா திடீர்னு? எதுவும் பிரச்சனை இல்லல்லம்மா? அப்பா உன்கிட்டதாமா கேட்டுட்டு இருக்காரு, சொல்லு, பதில் சொல்லுமா. நீங்க 2 பேர் தான் எனக்கு பதில் சொல்லணும். நான் யாரோட பொண்ணுமா? என்ன பெத்தவங்க யாரு? அப்பா, வீரா, வீரா, அங்க அரண்மனையில அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. நம்ம சந்திரகாந்தா இறந்துட்டாளா? அவன் மலையில இருந்து பள்ளத்துல விழுந்து இறந்துட்டாளா? வீரா, வீரா சொல்லு வீரா, திடீர்னு அப்படி எப்படி நடந்துச்சு? சொல்லு, சொல்லு வீரா, வீரா பதில் சொல்லு வீரா. அவ உன் மனைவி தானே? நீ தானே அவளை சூரிய நகரத்துல இருந்து விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு வந்த? அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த. எப்பவுமே அவ கூட இருப்பேன்னு அவளுக்கு நீ வாக்கு கொடுத்திருந்தல்ல. எப்பவும் அவளை காப்பாத்துவேன்னு சொன்னல. ஏன் காப்பாத்தல? அவ இங்க உனக்காகத்தானே வந்தா. இந்த எதிரி நாட்டுக்கு அவ உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையால தானே வந்தா. அவ எங்க? சந்திரகாந்தா இறந்து போயிட்டான்னு அங்க அரசவையில அறிவிச்சுட்டாங்க. ஆனா உன் முகத்துல எந்த கவலையையும் காணோம். வீரா, அவங்க உன் பொண்டாட்டி இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. ஆனா நீ இங்க கல்லு மாதிரி நிக்கிறியே. ஒருவேளை நீ சந்திரகாந்தா எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிருவியோன்னு பயமா இருக்கு வீரா. சொல்லு வீரா, பதில் சொல்லு. நீ சந்திரகாந்தாவை என்ன பண்ணலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? நீ அவளை என்ன பண்ண? சொல்லு வீரா, பதில் சொல்லு. ஒருவேளை அந்த கிரகணம் வந்ததுனால சந்திரகாந்தா மனசு உடைஞ்சிருப்பா. அவ மலை மேல ஏறி போயிருப்பா. உண்மையிலேயே அவ ரொம்ப கவலையா இருந்தா. அதனால ஒருவேளை அவளே... எதுவும் பேசாத. அவளே தற்கொலை பண்ணிருப்பான்னு மட்டும் சொல்லாத. எனக்கு சந்திரகாந்தாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ சாகரவ இல்ல, அவ போராடுறவ. சந்திரகாந்தா இதுவரைக்கும் எப்பவும் தோத்ததில்ல. அவ எப்படி தோத்து ஒதுங்குவா? அவ தற்கொலை பண்ணிருக்க மாட்டா. அத பத்தி யோசிக்க கூட மாட்டா. வீரா, வீரா, சந்திரகாந்தா உங்களை ரொம்ப விரும்புனா. அவ உங்க கூட வாழ ஆசைப்பட்டா. அவ சாக ஆசைப்படல. இதை என்னால ஏத்துக்க முடியல. வீரா, 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 இதோ இதுலதான் நீ மிதந்து வந்த. எங்களுக்கு குழந்தைய பிறக்கல. எப்படியாவது எங்களுக்கு குழந்தை வேணும்னு விஷ்ணு பகவான ராத்திரி பகலா வேண்டணும். அப்புறம் ஒரு நாள் இதே கடற்கரையில தான் ஒரு நாள் எங்களுக்கு நீ கிடைச்ச. இதோ இதுலதான். நம்ம விஷ்ணு பகவானுக்கு நம்மளோட அழுக கேட்டுருச்சு. மகாவிஷ்ணு, எங்களுக்கு இந்த குழந்தைய நீங்க பரிசா கொடுத்திருக்கீங்க. சந்திரனோட ஒளியில இவளோட முகம் ஒளிருது. நில ஒளியில எங்களுக்கு கிடைச்சவ, சந்திரனை போலவே ஒளி வீசுறவ. இன்னையில இருந்து இவ பேரு சந்திரகாந்தா. அப்படி நீ எங்களுக்கு பரிசா கிடைச்சவதான் சந்திரகாந்தா. ஆனா சந்திரா, உன்னை பத்தி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உன்னோட அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருந்து வந்த, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உன்னை பெத்தெடுத்தவங்க யாரு, உன்னை எதுக்காக இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே தெரியாது சந்திரகாந்தா. நான் உங்க பொண்ணுதான். நீங்க 2 பேர் தான் எனக்கு அப்பா அம்மா. என்னை எவ்வளவு அன்பா, எவ்வளவு சந்தோஷமா வளர்த்தீங்க. நான் உங்க பொண்ணு இல்லைன்னு என்னை என்னைக்கும் நினைக்க வச்சதில்லை. நீ என் பொண்ணு இல்லைன்னு யாரு சொன்னா? நான் உன்னை வயித்துல சுமக்கலன்றதுக்காக நான் உன் அம்மா இல்லாம ஆயிடுமா? நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, ரத்த சொந்தத்தை விட அன்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆனா சந்திரா,
திடீர்னு இந்த சந்தேகம் உனக்கு எப்படிம்மா வந்துச்சு? விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. நீ அன்னைக்கு கிடைச்ச அன்னைக்கு நாங்க ஒரு செய்தியை மட்டும் கேள்விப்பட்டோம். விஜயநகரத்தை ஒரு ராணி தாக்கிட்டாலாம். அவ அந்த விஜயநகரத்தையே சொந்தமாக்கிட்டாலாம். அந்த ஒரே நாள் இரவுல விஜயநகரத்தோட ராணியாவே மாறிட்டா. அதுதான் ராணி ஐராவதியா? ராணி ஐராவதிக்கு முன்னாடி விஜயநகரத்தோட ராணி ராணி ரத்னபிரபா. அப்ப ஐராவதி ராணி ரத்னபிரபாவை ஏமாத்திட்டாங்களா? இருபத்தி 22 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு விருந்தை தான் நாங்க சாப்பிட்டோம். ராணி ரத்னபிரபாவோட கையால சமைச்ச மாபெரும் விருந்து. அதே ருசி, அதே வாசனை, அதே திருப்தி. இந்த பொண்ணு உண்மையிலேயே ராணி ரத்னபிரபாவோட அம்சம்தான். 1000 கேள்விகள், ஆனா பதில் ஒண்ணு கூட இல்ல. இது எல்லாத்துக்கும் எனக்கு பதில் வேணும். உண்மை எதுவோ வேணா இருக்கட்டும், எப்பவுமே நான் உங்க பொண்ணுதான். நீங்க உடனே மாதா நகர்ல இருந்து சூரிய நகரத்துக்கு போயிடுங்க. அப்புறம் நீங்க இங்க இருக்கவங்க யாருக்கும் தெரியாம போயிடுங்க. வேண்டாமா, இப்படி அடிக்கடி நம்மளோட இடத்த மாத்த வேண்டாம். தேஜா இங்க எங்களை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருக்காமா. அம்மா, நான் தான் சொல்றேன்ல, நீங்க சூரிய நகரத்துக்கு போயிடுங்க. என்ன நடந்துச்சுன்னு ஏன் தெளிவா சொல்ல மாட்டேங்கிற? வீரா கூட சண்டை போட்டுட்டியா? ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. உனக்கும் வீராக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த உறவை நீ என்னைக்கும் காப்பாத்தணும் சந்திரகாந்தா. வீரா பார்த்து இல்ல குழந்தைக்கு பிரச்சனை ஆயிடும். யாரோட குழந்தை? நம்மோட குழந்தை வீரா. உங்களை சூரிய நகரத்துக்கு போக சொன்னல, என் கேள்விகளுக்கான பதில் கிடைச்ச உடனே நான் உங்களை தேடி வந்துருவேன். வீராவோட நீ வாழ்ற வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் சந்திரா. வீரா ரொம்ப நல்லவன். அவன் உனக்கு எந்த கெடுதலும் பண்ண மாட்டான்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சந்திரா, வீரா நில்லு. எங்க போற? இங்க பாரு, ஒழுங்கா வழிய விட. நான் சந்திரகாந்தாவை தேடி போறேன். வீரா, நீ என்ன சொல்ற? நீ இந்த குழந்தைக்கு அப்பாவாக போற. நமக்கு கல்யாணம் நடக்க போகுது. உனக்கு இந்த குழந்தைய பத்தி எந்த கவலையும் இல்லையா? இங்க பாரு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இது நேரம் இல்ல. என் வழியை விட்டு விலகுன்னு சொன்னேன். நான் போயாகணும். வீரா, போகாத. இப்ப நீ போய் என்ன ஆக போகுது? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ யார்? அவளோட ஆன்மா சாந்தி அடையட்டும். இதெல்லாம் கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. சொன்னா புரியாதா? என் வழியை விட்டு விலகுன்னு சொன்னேன். போய் நல்லா ஓய்விட. நான் சந்திரகாந்தாவை தேடி போறேன். கண்டிப்பா தேடுவேன். உமாங், சந்திரகாந்தா வீரா உறவுல இன்னும் ஒரு துளி நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த நம்பிக்கை ஜெயிச்சு ஆகணும். ஏன்னா சந்திரகாந்தா அதுக்கு தகுதியானவ. சரி வா. வீரா, வீரா, ஏதாவது தெரிஞ்சுதா? தேஜ், உமாங், அங்கிருந்து யாராவது கீழே விழுந்தா இங்க கண்டிப்பா ஏதாவது இருந்தாங்க. யாராவது விழுந்த அடையாளம் ஏதாவது இருக்கணும். ஆனா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பாத்தீங்களா? நான் திரும்பவும் விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போறேன். சரியா? வீரா, வீரா, விஷ்ணு பகவானோட கோயில். என் கேள்விகளுக்கான அனைத்து பதிலும் அந்த கோயில தான் கிடைக்கும். அந்த கோயிலுக்கும் எனக்கும் ஏதோ உறவு இருக்கு. அங்க என்னமோ இருக்கு. அதனாலதான் என்ன அடிக்கடி அழைக்குது. சந்திரகாந்தா!
சந்திரகாந்தா! இந்த துப்பட்டா, இந்த ரத்தம், அவ இங்கேதான் எங்கேயோ இருக்கா. சந்திரகாந்தா, நீ எங்க இருக்க? சந்திரகாந்தா! 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 இந்த காத்துல அவளோட வாசம் வீசுது. அப்படின்னா அவ இங்க இருக்கா, இங்கதான் எங்கேயோ இருக்கா. சந்திரகாந்தா! வீரா, சந்திரகாந்தா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இந்த துப்பட்டா கிடைச்சது, அப்புறம் அங்க ரத்தம் இருந்தது. என்ன மன்னிச்சிருவோமா? இப்ப என்னால உன் முன்னாடி வர முடியாது. ஆனா கண்டிப்பா வருவேன். சீக்கிரமாவே திரும்ப வருவேன். இளவரசன் வீரா, உங்களை ராணி அம்மா உடனே வர சொன்னாங்க. மாதா நகரோட ஒரு குகையில போ சந்திரகாந்தா, அந்த நெருப்பை எடுத்துட்டு வா. அது மட்டும் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா அப்படி எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிடும். விஷ்ணு நாமம் வாழ்க. ஸ்ரீ விஷ்ணு, என்னுடைய கேள்விகள் அதிகமாகிட்டே இருக்கு. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, திரும்ப திரும்ப ஒரு பொண்ணோட முகம் எனக்கு ஏன் தெரியுது? ரெம்ஜிமும் அதுதான் காட்டுச்சு. இந்த விஜயநகரம் ஏன் என் சொந்த ஊர் மாதிரி எனக்கு தெரியுது? நான் யாரோட பொண்ணு? என் அம்மா அப்பா யாரு? எனக்கு உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையாவே யாரு? இன்னைக்குதான் நீ இந்த கோயிலுக்கு தனியா வந்திருக்க. சங்க எடு, சங்கொலி முழங்கு. யாரு? யாருன்னு சொல்லுங்க. நான் இப்ப சொல்ற மந்திரத்தை நீங்களும் திரும்ப சொல்லுங்க. ஓம். நீங்க மந்திரத்தை சொல்லுங்க. இப்ப ஒலிக்க போற சங்கொலி மிக பிரம்மாண்டமா இருக்கணும். இந்த பூமியே அந்த இசையில அதிரணும். உன் கேள்விகளுக்கான விடைகள் உனக்கு கிடைக்கணும். சங்கொலி முழங்கு. இந்தாங்க, இது எல்லாத்தையும் நெருப்புல அர்ப்பணிச்சிருங்க.
இறந்தவங்களோட இந்த துணியை அக்னி குண்டத்தில் போட்டுருங்க. இறந்தவங்களோட எந்த பொருளையும் நம்ம கூடவே வச்சுக்க கூடாது. இந்த சத்தம் எங்க இருந்து வருது? சங்கம் முழங்குறது யாரு? இது என்ன மாய இடமா இருக்கு? நான் எங்க வந்திருக்கேன்? இதே வாழ்ச்சினம் தான் என் முதுகுல இருக்கு. ஐராவதி, என் கூட வா. இங்க இறுதி சடங்கு நடக்குது. இப்போ இங்க இறுதி சடங்கு நடக்குது. ஆனா இறுதி எது ஆரம்பம் எதுன்னு உனக்கு நான் காட்டுறேன். வா. அங்கேயே நில்லு. இப்போ மாயவாளோட பிம்பத்தை காட்டுச்சே ஒரு கண்ணாடி. அதே கண்ணாடி தான் உன் கதையை சொல்லும். உன்னோட பயணம் இனிமேதான் ஆரம்பமாக போகுது. மாயவாளை நீ அடையறதுக்கு இன்னும் நீ 7 கண்டங்களை தாண்ட வேண்டி இருக்க. அதுல ஒரு கண்டத்துல உன்னோட அடி சறுக்குனாலும் உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். நீ 7 கண்டங்களையும் வெற்றிகரமா கடந்துட்டினா அப்புறம் நீயே ஒரு புது கதைய எழுத ஆரம்பிச்சிருவ. நான் எதுக்காக இந்த மாயவாளை அடையணும்? நான் யாருங்கிறதுக்கும் என்னோட பிறப்புக்கும் இந்த வாளுக்கும் என்ன சம்பந்தம்? நான் யாருங்கிறதே இன்னும் எனக்கு முழுசா தெரியாது. என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க ஆதிசேஷா. நீங்க ஏன் மறைஞ்சிட்டீங்க? ஏன் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னை ஏன் திடீர்னு அங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? நீ அந்த சங்கோட ஒளியை கேட்டியா? அது கோவில்ல இருந்து ஒளிச்சது. விஷ்ணு பகவானோட கோவில்ல இருந்து தான் அது ஒளிச்சது. அங்க இருந்து தான் ராணியம்மா, உங்களோட அறையில எல்லா பொருட்களும் கீழே விழுந்துருச்சு. என்ன விழுந்துருச்சா? கிளம்புங்கிறது. ஐராவதி, அந்த மாய கண்ணாடி உன்னோட அறையில தானே இருக்கு. ஆமா, ஏன்? எல்லாம் தெளிவா சொல்றேன். உன்னோட அறைக்கு போலாம். வா வா. ஆதிசேஷையா, திரும்ப வாங்க. ஏன் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க திரும்ப வாங்க. மாயாவி? சூரிய நகரத்து மாயாவியா? மாயாவி இல்ல, விஷாக்கா. விஜயநகரத்தோட விஷாக்கா. இவ்வளோ நாளும் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தேன். நான் இப்படி மறைஞ்சு வாழ்ந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணமே உன் பாதுகாப்பு தான். பல வருஷங்களா நான் இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னைக்கு சூரிய நகரம் போனியோ அன்னியிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக நான் புயலையும் தடுத்திருக்கேன், சூறாவளியையும் நிறுத்தியிருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் உன் கூடவே தான் இருந்தேன். உன்னுடைய ஆயுதமா, உனக்கு துணையா, உன்னுடைய பாதுகாப்பு கேடயமா இருந்தேன். இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உனக்குள்ள இருக்கிற மந்திர சக்தி எப்போ வெளியில வரும்னு, உன் உண்மையான முகம் வெளியில வரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க இதெல்லாம் ஏன் செஞ்சீங்க? நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன்னோட சித்தி. சித்தியா? ஆமா, உங்க அம்மாவோட தங்கச்சி. அப்ப இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் சொல்லல? உன்கிட்ட சொன்னா அது ஐராவதிக்கும் தெரிஞ்சிரும். ஐராவதி உன்னையும் என்னையும் ஒன்னா பார்த்துட்டா உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிருவா, உன் உயிரையும் அழிச்சிருவா. அதுக்காகத்தான் நான் அப்படி இருந்தேன். அதுக்காகத்தான் இத்தனை நாளும் நான் யாருங்கிறதையே மறைச்சு வாழ்ந்தேன். ஆனா இன்னைக்கு நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை தேடி வந்துட்ட. அதனால நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றதுக்கு
மறைஞ்சிருந்த நான் வெளியே வந்துட்டேன். இன்னைக்கு சங்கொலி எழுப்பி என் விரதத்தை முடிச்சிட்டேன். அந்த புனித நாள் வந்துச்சு. பல வருஷங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நாள். அன்னைக்கு தான் உன்னுடைய தலையெழுத்து இப்படி தலைக்கீழா மாறிடுச்சு. இல்லைன்னா நீ வாழ்ந்திருக்க வேண்டிய விதமே வேற. சொல்றேன், கேக்குறியா? மாயவால் இருந்த ஒர அது எங்க மறைஞ்சிருச்சு? எங்க மறைஞ்சு போச்சு? இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்க கோயில்ல யாரோ சங்கோலி எழுப்பியிருக்காங்க. இங்க ஒரே காணாம போயிடுச்சு. அப்போ அந்த சங்கோலி தான் எல்லாத்துக்கும் காரணமா? நம்ம இப்பவே கோவிலுக்கு போகணும். நம்மளுடைய எல்லா கேள்விக்கும் அங்க பதில் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். நான் இந்த கதையை தான் கேட்க விரும்புறேன். உன்னுடைய கதை இதே விஜயநகரத்துல தான் தொடங்குச்சு. இங்க தான் நீ பிறந்த. அந்த நேரம் வந்துடுச்சு. யார் ரொம்ப திறமையானவரோ அவருக்கு அந்த வாள் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த மாய வாளோட சக்தி எனக்கு தான் வேணும். எனக்கு தான் கிடைக்கணும். எனக்கு ஒரு வாக்கு தாரஞ்சு. என்னோட குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. விஷ்ணு நாமம் வாழ்க.